நமஸ்தே வணக்கம் வியூவர்ஸ் எல்லாருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற வஜ்ரா கேட்டரிங் சர்வீசஸோட ஒன் ஆஃப் த பிரான்ச் ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு கிச்சன். அண்ட் இங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80+ கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இங்கே தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி அங்கங்கே அப்படியே வந்துட்டு பிரித்து அனுப்பிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம், போன வீடியோவில் சௌபாகியாவில் இண்டக்ஷன் ஸ்டவ் கமர்ஷியலுக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்த்து கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு ஒரு புதுமையான விஷயத்தை கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட வந்துட்டு வஜ்ரா கேட்டரிங் சர்வீசஸோட எம்டி, ப்ரொப்ரேட்டர், ஓனர் எல்லாமே சொல்லலாம். அவர் திரு ராஜா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார். உங்களை வந்து இந்த சிரிச்ச முகத்தோட வந்துட்டு பார்க்குறது இதுக்கு முன்னாடியும் ஒருத்தரை பார்த்தோம், அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி உங்களையும் வந்துட்டு சிரிச்ச முகத்தோட பார்க்குறதுல உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது சார். இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க அண்ட் உங்களுக்கும் சௌபாகியாவுக்கும் இருக்கிற நட்பு, எப்படி நீங்கள் சௌபாகியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? நான் வந்து நேட்டிவ் வந்து பெரம்பலூர் பக்கத்தில் குரும்பலூர். ஓகே. பிறந்து வளர்ந்தது படித்ததெல்லாம் அங்கே தான். +2 வரைக்கும் அங்கே பண்ணோம். ஓகே. டிகிரி படிக்கிறதுக்காக சென்னை வந்தோம். ஓகே சார். வந்துட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே முடிக்கும்போது அப்படியே பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஓகே. ட்ராவல்ஸ், ஏஆர்வி ட்ராவல்ஸ்னு ஆரம்பித்தோம். ஓ சூப்பர் சார். அது இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு மேலே, 20 இயர்ஸ் மேலே ரன் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் படிக்கிட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியிலுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். வண்டிங்க, ட்ராவல்ஸ், காருங்க எல்லாமே கொடுக்கும்போது அங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபுட்டு தேவைப்பட்டுச்சு. சரி, இப்போ ஃபுட்டு பண்ணணுங்கிறது ரொம்ப நாளாக ஒரு மனசில் தோணிகிட்டே இருந்த ஒரு விஷயம். சரி, அது பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 24 ஹவர்ஸில் வந்து ஒரு 1 lakh ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். 1 lakh ஃபுட்டுனா 1 lakh பீப்புள் சாப்பிட்ற மாதிரி? 1 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க ஒரு 24 மணி நேரத்துக்கு. 24 மணி நேரத்துக்கு 1 லட்சம் பேர் சாப்பிட்றாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ஒரு 600 பேருக்கு மேலே இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். சார் சொல்லுங்கள் சார், சௌபாகியாவில் ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் ஸ்டீமர் சார், எப்படி சார் இது ஒரு ஃபங்க்ஷனிங் அண்ட் எப்படி நீங்கள் இதை வாங்கினீங்க? சார், ஒரு ட்ரேட் சென்டர் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருள் எல்லாமே வச்சு ப்ரொடக்ஷன்லாம் அது பொருள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. டிஸ்பிளேல அப்போ கேட்கும்போது அவங்க இதை பற்றி சொன்னாங்க. ஓகே. சரி, ஒன்று வாங்கி பார்க்கலாமேன்னு வாங்கினோம். ஓகே. நல்ல யூஸாக இருந்தது. ஓகே. இப்போ நார்மலாக நம்ம ரைஸை வாங்கி வடிக்கிறோம் இல்லைங்களா, ஆமாம், அதில் வந்து தண்ணியெல்லாம் போயிடும், பச்சை தண்ணி. பட் இதில் வந்துட்டு அதிலே இருக்கும். ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நார்மலாக ரைஸ் வடிக்கும் போது 1 கிலோ ரைஸ் 3 கிலோ ஹீல்டு வரும். ஆமாம். அப்படின்னா 6 பேர் சாப்பிட்லாம். ஒரு 500 கிராம்ங்கிறது ஒருத்தரோட கணக்கு இண்டஸ்ட்ரியில். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வடிச்சிங்கன்னா 8 பேர் சாப்பிட்லாம். ஓகே. ஓகே. இது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அதனால் இது சரி, இப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு இடம் எடுத்தோம்னா கடைக்கு அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அடுத்து இது பர்ச்சேஸ் பண்ணுறது. சூப்பர் சார், சூப்பர் சார். அது பண்ணிகிட்டு இருக்கோம். இது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இதில் ரைஸ் மட்டும் இல்லை, ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் முட்டை வேக வைக்கலாம், காய்கறி வேக வைக்கலாம், சூப்பர் சூப்பர், இட்லி பண்ணலாம், ஓகே, ரைஸ் பண்ணலாம், இடியாப்பம் கூட வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எதை வேக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வேக வைக்கலாம். அருமையாக இருக்கும். எவ்வளோ நேரத்தில் சார் குக் பண்ண முடியும்? இது இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 45 நிமிஷம் ஆகும். ஓகே. இது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே. நீங்கள் பெருசாக குழப்பிக்கலாம் வேண்டியதில்லை. ஓகே. 1 கிலோ ரைஸை போட்டுட்டு அதுக்கு 2 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே வச்சிங்கன்னா போதும். ஆக்சுவலாக இந்த ட்ரே வந்து 2 கிலோ ரைஸ் பிடிக்கும். ஓகே. அப்போ நீங்கள் 4 லிட்டர் தண்ணியை ஊற்றணும். ஓகே. ஊற்றிட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா இது பெரிய சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் செட்டப் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஜஸ்ட்டு ஒரு 2 கிலோ ரைஸை போட்டிங்களா, 4 லிட்டர் தண்ணியை ஊற்றுனீங்களா, உள்ள தூக்கி வச்சிங்களா, 3/4 மணி நேரம் டைம் செட் பண்ணிங்களா, எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. ஓகே. சூப்பர் சார், சூப்பர். இப்போ அதே மாதிரி அப்போது முட்டை, இந்த இட்லி எல்லாம் சார்? முட்டைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸில் முட்டை வந்துடும். ஓகே. வெஜிடபிள்ஸும் 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். இட்லி வந்து உங்களுக்கு மிஞ்சி 12 நிமிஷம் முடிச்சிடும். 12 நிமிஷத்தில் 12 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட்லி வந்துடும். ஒரே நேரத்தில் எத்தனை பேருக்கு சார் குக் பண்ணலாம்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ட்ரே இருக்கும். ஓகே. ஓகேங்களா? 24 ட்ரேனா அப்போ நீங்கள் சொன்னது ஒரு ட்ரேக்கு 2 கிலோவா? 2 கிலோ. ஓகே. அப்போ 48 கிலோ. 48 × 8 கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் சாப்பிடலாம்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான். ஸோ 400 மணி நேரம் அப்படியே எடுத்துடலாம். ஓகே. ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கேஸ் விலை பயங்கரமாக போயிட்டு இருக்கிறது. இதில் யூஸ் பண்ணுறது இன்னைக்கு உத்தமமான வேலை. ஓகே. ஏன்னா இது மிஞ்சி போனால் 1 ஹவர் ரன் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20லேருந்து 24 யூனிட்ஸ் எடுத்துக்கும். ஓகே. நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா 200 rupees கூட ஆகாது. ஓகே. ஒரு மணி நேரத்துக்கு
கமர்ஷியலா யூனிட் ஈபிக்கு பிளான் பண்ணோம்னா ஒரு 200 ருபீஸ் கூட ஆகாது. இதை 1 ஹவர் ரன் பண்ணால் 200 ரூபா செலவுல முடிஞ்சிடும். ஓகே. இதில் வெஜிடபிளும் வச்சுக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா அது போடுற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இதில் எப்படின்னா வெஜிடபிள் நீங்கள் கட் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க இல்லையா, இதை அப்படியே வச்சு அப்படியே எடுக்க போறீங்க. அதனால உள்ளே வந்துட்டு உங்களுக்கு சத்து அப்படியே இருக்கும். ஓகே. தண்ணி போட்டு நீங்க மற்றபடி நீங்க பண்ணுனீங்கன்னா அதை தண்ணியை எடுத்துருவீங்க. ஆமா. இதுல அப்படியே இருக்கும். அதை எடுத்து மசாலா போட்டு பண்ணும்போது நார்மலா பண்றதை விட இதுல டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுல காய்கறி வேக வைக்கும் போது. ஓகே ஓகே சார். இதுவே நான் எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேன் அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு லாபம் இருக்குதுன்னா எங்களை மாதிரி கேட்டரிங் தொழில் பண்றவங்க எனக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஒரு லாபத்தை நம்ம மட்டும் எடுக்கக்கூடாது, நம்ம டைப் ஆஃப் பிசினஸ் பண்ற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்றேன். சூப்பர் சார், சூப்பர் சார். இட்லி, காய்கறி, முட்டை, அதுக்கப்புறமா வந்துட்டு ரைஸும் சமைக்கலாம் சொன்னீங்க. இதெல்லாமே ஒரே நேரத்தில் சமைக்க முடியுமா? இல்லை, ஒரே நேரத்தில் சமைக்கலாம். இது வந்து 2 பார்ட்டாக இருக்கும். ஓகே. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒன்றில் ரைஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் நீங்கள் காய்கறியோ இட்லியோ வைக்க முடியாது. ஓகே. ஏன்னா ரைஸுக்கு 3/4 மணி நேரம் டைம் இருக்குது. ஆமாம். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு 1/2 hour. ஓகே. இட்லிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் டைம் இருக்குது. ஓகே. நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணும்போது நீங்கள் திறந்தீங்கன்னா ஸ்டீம் வெளியே போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் டைமிங் எல்லாமே கால்குலேட் மிஸ், அது அந்த தப்பு பண்ணவே கூடாது. ஓகே. ஒன்று இங்கே வைக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு 1/2 மணி நேரத்தில் என்னென்ன நடக்குமோ அதை மட்டும் வைக்கணும். இது தனியாக 2 பார்ட் இருக்குது. இந்த சைடு அரிசியை வச்சுக்கலாம், இந்த சைடு காய்கறி வச்சுக்கலாம். இல்லைனா டோட்டலாக அரிசியை வச்சு ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு அப்புறமேட்டு காய்கறி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா உள்ளே நீங்கள் ரைஸ் ரெடி ஆகிடுது இல்லையா, நீங்கள் அப்படியே உள்ளே கூட வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு வச்சிட்டா கூட உள்ள ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி அது அப்படியே ஹீட்டாவே இருக்கும். ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்படியே ஹீட்டாவே இருக்கும். ஓ ஆமா, நீங்க வேணுங்கிற போது வெளிய எடுத்துட்டீங்கன்னா அது ஃபுல் ஹீட்டாவே இருக்கும். உள்ள ஸ்டீம் அந்த ஹீட் இருக்கிறதுனால. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வீட்ல நம்ம ரைஸ் குக்கர் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதே கான்செப்ட் தான் சொல்றீங்க. அதே கான்செப்ட். இப்போ வந்து இது எந்த அளவுக்கு சார் யூஸ்ஃபுல்லா இருக்கு அண்ட் இப்போ கரண்ட் ஷாக் அந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்றேன் நான். இது ஒண்ணுமே இல்ல சார். ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டிக்கர் இது 3 வருஷம் ஆச்சு வாங்கும்போது ஒட்டுனது. இது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே டேமேஜ் ஆகல. அவ்வளவுதான். இப்போதான் ப்ரொடக்ஷன் முடிஞ்சது. நீங்க தொட்டு பாருங்க, ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக உள்ள கரண்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மெயின் லைன் இருக்கு, ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் முடிஞ்சு. சப்போஸ் நீங்கள் ஆனில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணாது. ஓகே. நல்ல பயங்கர சேஃப்டியானது தான். நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். நான் இதோட ஃபங்க்ஷனை பற்றி நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாண்ணா? இது ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள் சார். மேலே டேங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அதில் நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிடுறோம். எதுக்காக நான் ஆக்சுவலாக அதை தண்ணி ஃபில் பண்ணுறது? இது கீழே வந்துட்டு அந்த தண்ணி எடுத்துக்கும் இல்லையா, அந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி வந்துட்டு மேலே ஊற்றி வச்சிடும். கேன் வாட்டர். ஓகே. ஓகேங்களா? அது வழியாக ஃபுல்லாக இங்கே வந்துடும். உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா இப்போ இது ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த கீழே வந்துடும் அந்த வாட்டர். ஓகே. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வாட்டர் வந்துட்டு நம்ம அது ஆன் ஆஃப்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு சென்சார் டைப்பில் பண்ணியிருக்காங்க. ஓகே. தண்ணி தேவைன்னா எடுத்துக்கும், தேவையில்லைன்னா விட்டுடும். நம்ம தண்ணி இருக்கா இல்லையான்னு நம்ம பயப்படவும் வேண்டியதில்லை. சூப்பர் சார். அதெல்லாம் அட்வான்ஸாக இருக்குது. இங்கே ரைஸ் வெந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே. 45 மினிட்ஸில் வச்சு வெந்துருச்சு. நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. செம்ம சூடாக இருக்குது. உண்மையிலே வீட்டில் சமைக்கிற அதே ரைஸ். வீட்டில் ரைஸ் குக்கர் பண்ணுறோம்ல, அதே தான். 1% கூட டேஸ்ட் மாறாது. சாப்பிடும்போது உங்களுக்கு வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே அந்த பிளானிங்ல இருக்கும். ஸோ இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. 3 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு ஹீட் நிற்கும்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது எப்படி வந்துட்டு குறைஞ்சிரும். இப்போ திறந்ததுனால 2 ஹவர்ஸ் ஆகிடும். 2 ஹவர்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. எடுத்துட்டீங்கன்னா எடுத்துடணும். ஓகே. இல்லை ஓப்பன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. அந்த ஹீட் அந்த சின்னவா மட்டும் மெயின்டைன் ஆகும். ஓகேண்ணா. இதில் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிற விஷயம், ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து நமக்கு சர்வீஸ் இருக்கா, கேரண்டி இருக்கா, வாரண்டி இருக்கான்னு இதை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சர்வீஸ் வைஸ் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? சர்வீஸில் பார்த்தீங்கன்னா சௌபாக்கியா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க. ஓகே. ஃபோன் பண்ணால் ஃபஸ்ட்டு என்னங்கிறத கேட்டுட்டு அதுக்கான எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நம்ம எங்கள் இடத்துக்கு எடுத்துகிட்டு வாங்கலாம் சொல்கிறது இல்லை. ஓகே. நம்ம இடத்துக்கே அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சு இதை கிளியராக பண்ணிடுறாங்க. அவங்க சௌபாக்கியா பொருள்கள் எல்லாமே வந்துட்டு சர்வீஸ் கேரண்டி 100% உண்டு. அதனால தான் நாங்கள் கிரைண்டர் கூட பார்த்தீங்கன்னா சௌபாக்கியா தான் வச்சுருக்கோம். ஓகே. அது அவங்க ஐட்டம் சௌபாக்கியா ஐட்டம் தான் நம்ம நம்பி வாங்கலாம். ஓகேண்ணா. வஜ்ராவோட வளர்ச்சியில் சௌபாக்கியாவோட பங்கு ஒரு பெரிய பங்கு. ஓகே. உண்மையிலே அவங்க ஒரு பார்ட்னர் மாதிரி நம்மளை வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த பொருள்கள் நல்ல தரமான பொருள்கள் கொடுத்து. ஓகே. நீங்கள் சொல்லும் போதே தெரியுது சௌபாக்கியாங்கிறது வீட்டு பொருட்களுக்கு மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஈவன் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கும் அண்ட் கமர்ஷியல் வைஸாக வந்து பெரிய அளவில் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கிறது உண்மையிலேயே. நம்ம எல்லாரும் சௌபாக்கியனா வீட்டுக்கு மட்டும் தான் தராங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அது ஒரு கடல். ஆமா. உள்ள போனா நிறைய இருக்குது. ஆமா. போய் பார்த்தா தெரியும். கண்டிப்பா நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ட் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அண்ட் இதே மாதிரி உங்களை வந்துட்டு இன்னும் நீங்க
பெரிய லெவலில் வளரணும் அப்படின்ட்டு ரொம்ப வேண்டிக்கிறேண்ணா. வஜ்ரா சார்பா ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு எலக்ட்ரிக் ரைஸ் ஸ்டீமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சௌபாகியாவில் இருக்குது. அது வந்துட்டு கமர்ஷியல் பேசிஸில் எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்போம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட் சௌபாகியாவில் இருக்குது. இதெல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா www.sowbagya.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அப்படியும் இல்லைன்னா உங்கள் நியரஸ்ட் ரீட்டைல் ஷோரூமுக்கு போய் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு டாப்பிக்கோட சந்திக்கிறேன். Until then, it's Tata Bye Bye. See you from Alvin.